அலையும் ஆசைகள் நாடகம் எழுதியவர் அகஸ்டோ. நடித்துள்ளவர்கள் பி. ராமன், எஸ். சுந்தரராஜன், வி. சசிகுமார், எஸ். ஜெயந்தி, ஆர். கீதா ஆகியோர். தினேஷ், உன் ஃப்ரெண்டு கார்த்திக் மேரேஜ் எப்படி நடந்தது? மேரேஜ் விடு, யூஎஸ், கனடா, ஆஸ்திரேலியாவிலேருந்தெல்லாம் வரேன்னாங்களே, எல்லாம் வந்தாங்களா? சரி, அவங்கள விடு. கல்யாண சாப்பாடு எப்படி இருந்தது? ஆஹா ஓஹோவா இல்லை ஓகேவா? தினேஷ் தினேஷ் என்ன அப்படி பார்க்குற? உங்ககிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன கேட்ட? என்ன கேட்டேன்னா, உன் காலேஜ் ஃப்ரெண்டு கல்யாணத்தை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்கேன். சுந்தர், நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். தப்பு பண்ணிட்டியா? எஸ், புதுசாக கட்டின அந்த திவ்யா கல்யாண மஹாலுக்கு போயிருக்கவே கூடாது. ஏன்பா? ஏன்? ஏன்னா எனக்குள்ள பொறாமை வந்துடுச்சு. எப்பவுமே நான் யாரையும் பார்த்து பொறாமப்பட்டதில்லை. அதுக்கு அவசியமே இல்லையே தினேஷ். நீ யாரு? கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரில் நல்ல கம்பெனியில் வேலை, கை நிறைய சம்பளம். இப்போ நீ என்னடானா இன்னமோ திவ்யா மகாலில் யாரோ ஒரு ஃப்ரெண்டு மேரேஜ் போயிட்டு வந்தேன், அதனால் பொறாமை அது இதுங்கிற. ஆமாம், எனக்கு பொறாமை பொறாமை. தினேஷ், ஏன் அதையே திருப்பி திருப்பி சொல்கிற? கார்த்திக் கல்யாணத்தில் என்ன நடந்தது? சுந்தர், அந்த கல்யாணம் சாதாரணமாக நடக்கலை. பெரிய கோடீஸ்வரன் கல்யாணம். இருக்கட்டும், நீ ஏன் அதுக்கு பொறாமப்படணும்? கார்த்தி படிப்பில் ரொம்ப ரொம்ப சுமார். அவன் தகுதிக்கு இது டூ மச். நீ என்ன சொல்ல வரேன்னு இப்போ புரிஞ்சு போச்சு. நீங்கள்லாம் கார்த்திக்கு உதவாத கேஸு, இவன் லைஃப்பில் தேர்றது கஷ்டம், தோக்கிறது நிச்சயம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருந்தீங்க. கரெக்ட். ஆனால் அவனுக்கு லைஃப்பில் இப்படி ஒரு ஜாக்பாட் அடிக்கும்னு நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. இந்த பார், பொறாமப்படுறதை நிறுத்திட்டு இப்போ ப்ராக்டிக்கலாக என்ன பண்ண போகிற அதை சொல்லு. ஆசைப்பட போகிறேன். எஸ், ஆசைப்பட போகிறேன். கார்த்திக்கை விட 1 மடங்கு 2 மடங்கு இல்லை 4 மடங்கு பெரிய இடமா பொண்ணு பார்க்க போகிறேன். சுந்தர், நீ சொல்லு, இது நியாயமான ஆசையா இல்லை பேராசையா? பேராசைன்னு சொல்லவே மாட்டேன். நீ யாருன்னு காட்டு. காட்டுறேன். நான் யாருன்னு காட்டுறேன். இன்னும் 2 மாசத்துல நான் யாருன்னு காட்டுறேன். அதே திவ்ய மஹால்ல என் கல்யாணத்தை ஓஹோல் பண்றேன் பாரு. வாராஜன், வா வா. வந்துட்டேன் வரதா, வந்துட்டேன் வரதா. எங்க உன் அருமை மக செல்வி வீட்டில் இல்லையா? அவ திவ்யா மகால் மண்டபத்துக்கு போயிருக்கா. நிஜமாவா சொல்ற? திவ்ய மகாலா? என்னது திவ்ய மகாலம்? என்னமோ தாஜ்மஹால் மாதிரி வாயை புலந்து கேட்குற. வரதா, எப்பவாவது நீ திவ்ய மகால் போயிருக்கியா? அட்லீஸ்ட் அந்த ரோடு பக்கமாவது. நான் ஏன் போகணும்? ஒரு தடவை போய் பாரு. அங்க நடக்கிற கல்யாணம் சாதாரண ஆளுங்க கல்யாணமே இல்ல, மசாலா ஆளுங்க கல்யாணமா? அட, ஜோக் அடிக்கிறத நிறுத்துப்பா. சரி, செல்வி ஏன் அந்த திவ்ய மகாலுக்கு போனா? அங்க ஏதோ ரிசப்ஷனா. என்னது ரிசப்ஷனா? அங்க திவ்ய மஹால்ல ரிசப்ஷன் வைக்கிற அளவுக்கு நம்ம செல்விக்கு அப்படி ஒரு ஃப்ரெண்டா? மறுபடியும் வாயை புழக்காத. கல்யாண பொண்ணு ஃப்ரெண்டு இல்லை. அப்ப மாப்பிள்ளையா? 2 பேரும் இல்லை. கல்யாண ரிசப்ஷனில் லைட் மியூசிக், அதில் பாடுற ரேவதி நம்ம செல்வி கூட படித்தவ. பிரமாதமாக பாடுவா. ரொம்ப நாளாக கச்சேரிக்கு வாவான்னு கூப்பிட்டுருந்தா, அதுக்காக தான் போயிருக்கா. அதோ செல்வியே வந்துட்டாளே. அடடே, வாமா செல்வி. வாங்க அங்கிள், எப்போ வந்தீங்க? நான் வந்து 6 நிமிஷம் ஆச்சு. உன்னை தான் கேட்டுட்டு இருந்தேன். உன் ஃப்ரெண்டு ரேவதி எப்படி இருக்கா? ரேவதி கார்ல தான் இருக்கா. உன்னை விட்டுட்டு போக வந்தாளா? ஏன் உள்ள வர சொல்றது தானே? கார் பார்க் பண்ண இங்க இடம் இல்ல, வேற இடத்துல பார்க் பண்ணிட்டு வந்துருவா. செல்வி, அந்த திவ்ய கல்யாண மகால் எப்படிமா இருக்கு? அதை யார் பார்த்தா? என் ஃப்ரெண்ட் ரேவதி லைட் மியூசிக்ல பாடினா, அதை கேட்கத்தான் போனேன். என்ன பொண்ணுமா நீ? ஹால ஒரு ரவுண்ட் அடிச்சிருக்க வேணாமா? எதுக்கு? என் கல்யாணம் என்ன அங்கேயா நடக்க போகுது? நடக்காதுன்னு நீ ஏன் முடிவு பண்ணிட்டா இப்படி? அங்கிள், என் உயரம் எனக்கு தெரியும். ஓ உயரம் 5 அடி 6 அங்குலம்னு எனக்கும் தெரியும். ஆமா ரேவதி, எப்படி இருக்க? இன்னைக்கு லைட் மியூசிக் நல்லா போச்சா? நல்லா பாடினியா? உங்க செல்வியவே கேளுங்களேன். பிரமாதமா போச்சுப்பா. அதுவும் ரேவதி பாடின ஒவ்வொரு பாட்டுக்கும் பயங்கர கைத்தட்டல். அதான் 5ஆம் கிளாஸ்லேருந்து ரேவதி பாடி பாடி
வீடு மொத்தம் கப்பு ஷீல்டா இருக்கே. அங்கிள் உங்க செல்வி மட்டும் என்ன என்னது, செல்வி பாட்டெல்லாம் பாடுவாளா? பாட்டி இல்ல, பிரமாதமா நடிப்பா. நடிப்பா? வருதா? சொல்லவே இல்லையே. ஏமா செல்வி, இந்த வீட்டுக்கு வரேன் போறேன், எப்பவாவது ஒரு தடவையாவது அங்கிள் கிட்ட நான் நல்லா நடிப்பேன்னு ஒரு வார்த்தை சொன்னியாமா நீ? ராஜன், அதை இப்ப சொல்லி என்ன ஆக போகுது? பெரிய கம்பெனில ஒரு ஃபங்க்ஷன், அதுல ஒரு டிராமா போடுறாங்க, அதுக்கு ஒரு நடிகை வேணும்னு என்கிட்ட கேட்டாங்க. நடிகைகளுக்கு என்ன பஞ்சமா? அதான் எவ்வளோ பேர் இருக்காங்களே. ஆனா நமக்கு தெரிஞ்ச யாராவது இருந்தா அவங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டா கிடைக்குமே. அதுவும் எங்காவது கடனா 20,000 ரூபாய் கிடைக்குமான்னு நீ கேட்டுட்டே இருந்தல்ல, அதுக்கு உதவுமேனு தான். அங்கிள் அவங்க கிட்ட சொல்லுங்க, நம்ம செல்வி அதுல நடிக்கிறா. என்ன ரேவதி, நீயே முடிவு பண்ணிட்ட? எழுத்தாளர் பெர்னாட் ஷா என்ன சொல்லிருக்கார் தெரியுமா? என்ன சொன்னார்? வாழ்க்கையில முன்னேறணும்னா சந்தர்ப்பம் கிடைக்குதா பாரு, இல்லைன்னா அந்த சந்தர்ப்பத்தை நீயே உருவாக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. செல்விக்கு சந்தர்ப்பம் இப்ப தானா கிடைச்சிருக்கு, தவற விடக்கூடாது அங்கிள். சோ செல்வி அந்த ஆபீஸ் டிராமாவுல நடிக்கிறா. ரேவதி, நீ சும்மா இருக்கியா? முதல்ல நீ சும்மா இருக்கியா? நாமெல்லாம் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க. நம்ம கிட்ட என்ன திறமை இருக்கோ அத வெளியில காட்டி மேல மேல போகணும். எப்பவோ குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டிக்கிட்டே இருக்க கூடாது. இங்க பாரு செல்வி, நான் சொல்றத கேளு. எனக்கு என்னமோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா தெரியுது, விட்றாதடி. எப்படி சொல்ற? நம்பர் 1, அது பெரிய கம்பெனி, பெரிய பெரிய ஆபீசர்ஸ் எல்லாம் வருவாங்க. அவங்க முன்னால நீ பிரமாதமா நடிச்சு பேர் வாங்கிட்டேன்னு வெயி, அவங்க உன்னை பத்தி விசாரிப்பாங்க. நம்பர் 2, அந்த அறிமுகத்தை வச்சு உன் படிப்புக்கு ஏத்த மாதிரி ஒரு வேலையை தேடிக்கலாம். ரேவதி, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு, ஆனா நடக்கிற வேலையா? ஏன் நடக்காது? எனக்கு நடக்கல. உனக்கு என்னமா நடந்தது? ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரிசப்ஷன், அங்க லைட் மியூசிக் நான் பாட போனேன். அன்னைக்கு கச்சேரி ஓஹோ, பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வந்து என்ன பாராட்டினாங்க. அதுல கணேஷ்னு ஒரு யங் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அறிமுகம் கிடைச்சது. ராஜன், கணேஷ் வேற யாரோ இல்ல, இப்போ அவரை தான் ரேவதி கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா. அப்படியா? அங்கிள், ஒரு சூப்பர் நடிகை கிடைச்சிட்டா அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லிடுங்க. என்ன வரதன், செல்வி என்ன சொல்ற? இவங்கள சம்மதிக்க வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. நீங்க அங்க போய் ஓகே சொல்லுங்க அங்கிள். ஓகே. சுந்தர், இந்தா ஸ்வீட்டு. ஏய், என்ன ஒண்ணு இருக்கிற? ஸ்வீட் பாக்ஸ் உனக்கு தான். சூப்பர், ரொம்ப பிடிச்ச ஜிலேபி. ஆமா, என்ன விசேஷம்? அன்னைக்கு உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்ன? என்ன பாக்ஸை நீயே எடுத்துக்கிட்ட? அன்னைக்கு நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்னு முதல்ல சொல்லு, நான் தரேன். என்ன சொன்ன ப்ளீஸ், ஒரு சின்ன க்ளூ கொடு. திவ்யா மகால். எஸ், உன் ஃப்ரெண்டு கார்த்திக் கல்யாணம். அப்போ நீ பொறாமப்பட்ட. கார்த்திக்கை விட 4 மடங்கா கிடைச்சிருச்சா? எஸ், பணக்கார குடும்பம், ஒரே ஒரு பொண்ணு, ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் தான். போச்சுடா, எப்போ கண்டிஷன் ஒன்று வருதோ கூட வில்ல மாதிரி. என்ன, இப்போ நீ வேலை பார்க்குற கம்பெனி கூட இன்னும் வேற ஒரு பெரிய கம்பெனியில் ஜாயின் பண்ண சொல்கிறாளா? நோ, இதுவே பெரிய கம்பெனி. ஆனா என்ன தினேஷ், இந்த ஆனாவில் தான் பெரிய மேட்டரே இருக்கு. போகுது என்ன ஆனா? அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு. அதான் சொல்லிட்டியே, அதுவும் செல்லமா வளர்ந்த பொண்ணு. அவங்க கண் முன்னே இங்கேயே சென்னையிலேயே தான் இருக்கணுமா. ஓஹோ, பெங்களூர், பாம்பே, டெல்லி இல்லாம சென்னையிலே இருக்கணும், அவ்வளவுதானே? நீ சொல்ல வேண்டியதுதானே, சென்னையை விட்டு மாற்றவே மாட்டாங்கன்னு. சான்ஸே இல்லைன்னு நானும் கிளியரா சொல்லிட்டேன். இருந்தாலும் எப்பா தினேஷ், இந்த இருந்தாலும் ஆனா மாதிரி ஒரு வில்லங்கமான மேட்டர் தான். 2 வாரம் டைம் கொடுத்துருக்காங்க. சரி, பொண்ணை பார்த்துட்டியா? கண்ணிலேயே காட்டலையே. ஃபோட்டோவில் இல்லை செல்ஃபோனில் அது மாதிரி? நோ. ஸோ 2 வாரத்தில் எஸ் ஆர் நோ சொல்லணும். சரி, என்ன சொல்ல போற? எஸ்ஸா நோவா? நோ சொல்லுவேனா? எஸ் தான். வணக்கம் கண்ணன் சார், ரொம்ப பிஸியா? பிஸினா நான் நாளைக்கு வரேன். ராஜன், நேத்தே உங்களை எதிர்பார்த்தேன். என்ன மேட்ரா? இந்த விளையாட்டு தானே வேணாங்கிறது. ஆபீஸ் ட்ராமாவோட நடிகை கேட்டானே, இன்னும் யாரும் வரலையா? வந்தாங்க, வசனத்தை சரியா பேச வரலையே. 1/2 மணி நேர டிராமாவுக்கு நடிகைக்கு 20,000 தர்றோம். பிரமாதமாக பேசி நடிக்க வேண்டாமா? அப்போத்தானே கலை நிகழ்ச்சிக்காக
ஆபீஸ் பணத்தை நான் சரியா செலவு பண்றேன்னு பேர் கிடைக்கும். இல்லைன்னா அடுத்த வருஷம் டிராமா பேரை எடுத்தா குருமா தான். ஸோ நான் இப்போ ஒரு நல்ல வசனம் பேசுற நடிகையா கொண்டு வந்தா அவங்களுக்கு 20,000 ரூபாய் தருவீங்க, கரெக்டா? என்ன புதுசா கேக்குறீங்க? இதுதானே அப்பவும் சொன்னேன், இப்பவும் சொல்றேன். டைம் வேஸ்ட் பண்ணாம அந்த மாதிரி யாராவது இருந்தா போன் பண்ணி வர சொல்லுங்க. இன்னைக்குள்ள நடிகை கிடைச்சாகணும். கிடைச்சாச்சு, இப்பவே இங்கேயே. எங்க எங்க? முதல்ல ரிசப்ஷனுக்கு போனை போட்டு அங்க செல்வின்னு ஒருத்தர் இருப்பாங்க, அவங்கள வர சொல்லுங்க. தோ போன் பண்றேன். ஹலோ, ரிசப்ஷனா? அங்க செல்வின்னு ஒரு லேடி வந்திருப்பாங்க, அவங்கள என் கேபினுக்கு வர சொல்லுங்க. ஆமா ராஜன், செல்வியோட வர வேண்டியதானே? வந்திருந்தா இன்னும் நடிகை உங்களுக்கு கிடைக்கலன்னு இன்னும் நீங்க தேடிக்கிட்டு இருக்க விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்காது. வாமா செல்வி, இவர்தான் மிஸ்டர் கண்ணன். இந்த நாடகத்தோட கதை, வசனம், இயக்கம் எல்லாம் இவர்தான். வணக்கம் சார். வணக்கம் செல்வி. இப்போ ஒரு சின்ன டெஸ்ட். இது இந்த நாடகத்தில் வர முக்கியமான வசனம். இத தெளிவான வசன உச்சரிப்போட ஏத்த இறக்கமா கரெக்டா படிச்சு காட்டுங்க. இந்தாங்க பிடிங்க. படிக்கட்டுமா சார்? படிங்க. அப்ப எனக்கு 10 வயசு. அம்மாக்கு ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன். உடனே ஆபரேஷன் பண்ணணும். அம்மா அது ரொம்ப ரேர் பிளட். 1 மணி நேரத்தில் கிடைக்கலன்னா அம்மா இல்லை. அப்பா அங்க இங்கன்னு அலைகிறாரு, கிடைக்கல. இன்னும் 10 நிமிஷம். அப்ப நர்ஸ் ஓடி வந்து ஒரு தகவல் சொன்னாங்க. இங்க அட்மிட் ஆகியிருக்கிற பெரிய பணக்காரர் ஒருத்தர் மனைவிக்கு கூட இதே ஏபி நெகட்டிவ் பிளட் குரூப் தான். அவங்களுக்கு தேவை 2 யூனிட் தான். அவருக்கு இருக்கிற செல்வாக்கால இப்ப அவர்கிட்ட 10 யூனிட் இருக்கு. அவர்கிட்ட போய் கேளுங்க உடனே. அப்பா என் கையை பிடிச்சிட்டு அந்த பணக்கார காலில் விழுந்து கெஞ்சுறாரு. நான் அங்கிள் அங்கிள்னு அழுறேன். ஆனா அந்த பணக்கார் கண்டுக்கவே இல்லை. அப்ப நர்ஸ் மெதுவா வந்து அப்பா கிட்ட சொல்றாங்க, சார் பிளட் எல்லாம் வேண்டாம், அந்த அம்மா இறந்துட்டாங்கன்னு. சூப்பர் செல்வி, போதுமா? ரொம்ப பிரமாதம். இந்தாங்க, இந்த அட்வான்ஸை வாங்கிக்கோங்க, 10,000 ரூபாய். அடுத்த வாரம் நாடகம் தயாராயிடுங்க. ராஜன், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்பா. ஒரு நல்ல நடிகையை அறிமுகப்படுத்திட்டீங்க. என்ன தினேஷ், பொண்ணு வீட்டிலேருந்து ஏதாவது நியூஸ் உண்டா? நியூஸு அங்கே இல்லை, இங்கே ஆஃபீஸில் ஒரு சூப்பர் நியூஸ். இப்போ இருக்கிற சீனியர் மேனேஜருக்கு பதிலாக வீரபத்ரன்னு ஒருத்தர் வராரு அடுத்த வாரம். வீரபத்ரனா? பேரே அதிருது இல்லை. சரி, இப்போ யார் வந்தால் உன்னை என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது தான். ஆனால் வீரபத்ரனை ஒரு இடத்துல போஸ்டிங்கில் போடுறாங்கன்னா ஆஃபீஸே தலைகீழாக மாறின மாதிரி தான். ஓஹோ, ஆஃபீஸ் கேலண்டர், வால் கிளாக் எல்லாத்தையும் தலைகீழாக திருப்பி வச்சுருவாரா? ஜோக் அடிக்காத. அந்த வீரபத்ரன் இங்கே இருக்க போகிறது 3 மாதம் தானா. 3 மாதம் தானே? கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஓடிடும். ஆனால் அந்த வீரபத்ரன் எஃபெக்ட் அப்படியே இருக்கும். 4 மடங்கு மிலிட்ரி டிசிப்ளின். தினேஷ், நீ சொல்றத பார்த்தா அந்த வீரபத்ரன் ஒரு மாதிரி ஆள் மாதிரி தெரியுது. இப்போ தானே வந்திருக்காரு, இன்னும் 3 மாதம் இருக்க போறாரு. என்னென்ன நடக்க போகுதோ. என்ன வரதன், நான் வரப்ப எதிரில் யாரோ திட்டிக்கிட்டே கோமா பேசிக்கிட்டு போனாரு. யார் அவரு? பக்கத்து வீட்டில் யாராவது தான் இருக்கும். சும்மா கதை விடாத. அந்த ஆள் உன் வீட்டுல இருந்து தான் வந்தான், நான் பார்த்தனே. செல்வி, உன் அப்பா ஏதோ பொய் சொல்றாரு, நீ சொல்லுமா, யார் அது? அதான் அங்கிள், அப்பா 20,000 கடன் வாங்கினாரே, அவரே தான். சொல்ல வேண்டியதானே, அடுத்த வாரம் பணம் வரும் கொடுத்துட்றேன்னு. அப்பா சொன்னாரு, ஆனா அத காதுலயே வாங்காம சத்தம் போட்டுட்டு போறாரு. அட்வான்ஸ் கொடுத்தாங்களே 10,000 ரூபாய், அதை கொடுத்துருக்கலாம்ல. அது வேண்டாம் அங்கிள், ஒரேடியா மொத்த பணத்தையும் கொடுத்துடலாம். சரி விடு. சரி, நாடக வசனம் எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டியா? இன்னைக்கு நாடகம்னா கூட செல்வி ரெடி. ராத்திரி பகலா பரீட்சைக்கு படிக்கிற மாதிரி படிக்கிறா. கண்ணாடி முன்னால் நின்று நடிச்சு பார்த்துக்கிறா. என்னமோ நல்லா வரணும், அவ்வளோதான். செல்வி, நீ கவலைப்படாதம்மா, ஓஹோன்னு வருவ. ரேவதி சொன்ன மாதிரி உன் வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பம் இந்த ஆபீஸ் நாடகத்தினால வருதா இல்லையா பாரு. இதுக்கெல்லாம் காரணமே நீங்க தானே அங்கிள். தேங்க்ஸ் அங்கிள். தேங்க்ஸ்லாம் இருக்கட்டுமா. இன்னைக்கு சாயங்காலம் நாடக ரிஹர்சல் இருக்கு, மறந்துடாத. மறப்பேனா? நேரா நான் அங்கேயே வந்துடுறேன். ஓகேம்மா, வந்துடும். குட் மார்னிங் சார், என் பேர் கண்ணன்.
ஓஹோ, நீங்க தான் ஆஃபீஸ் கல்ச்சரல் அசோசியேஷன் செக்ரட்டரியா? ஆமாம் சார், 10 வருஷமாக செக்ரட்டரியாக இருக்கேன். காம்படிஷனில் கலந்துக்கிட்டு நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம். ரிசப்ஷன் ஷோ கேஸில் பாருங்க, டிராஃபிக்கு கப்ஸ் எல்லாம். ஸ்டாப் இட். டிராஃபியா கப்ஸா? மொத்தத்துல ஆபீஸ் வேலை பார்க்காம 10 வருஷமா டிராமா வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படி இல்லை சார். என்ன அப்படி இல்ல? அப்படிதான். இன்னைக்கு இருக்கிற காம்படிஷன் வேர்ல்ட்ல கம்பெனி டெவலப்மெண்ட் பார்க்காம டிராமா காம்படிஷன்ல ஜெயிக்கிறது பெருசா போச்சா உங்களுக்கு? சார் 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 அப்படி இல்லை சார். என்ன அப்படி இல்ல? அப்படிதான். இனிமே டிராமாங்கிற பேச்ச இந்த ஆபீஸ்ல இருக்க கூடாது. ஓகே சார், அடுத்த வருஷத்துலேருந்து நிறுத்திக்கிறேன் சார். அடுத்த வருஷம் என்ன? அடுத்த வருஷம் இப்பவே இந்த வருஷமே ஸ்டாப் பண்ணுங்க. சார் 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 ப்ளீஸ், இந்த ஒரே ஒரு வருஷம் மட்டும் அலோவ் பண்ணுங்க சார். நாடகத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டோம் சார். அவங்களுக்கு ரொம்ப ஏமாற்றமா போயிடும் சார். ஓஹோ, இந்த ஆபீஸ்ல வேலை பார்க்கறது கஷ்டம், அங்க டிராமால நடிக்கிறது சந்தோஷமா? அப்போ ஒண்ணு பண்ணுங்க, எல்லாரும் இந்த கம்பெனியை விட்டு ரிசைன் பண்ணிடுங்க. ஒரு டிராமா கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிட்டு சந்தோஷமா இருங்க. சார் 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 இல்ல சார். டோன்ட் வேஸ்ட் மை டைம். நீங்க போயிட்டு தினேஷ் அனுப்புங்க. போங்க. குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங் தினேஷ். உங்க ரெக்கார்ட்ஸ் பார்த்தேன், எக்ஸலண்ட். ரொம்ப தேங்க்யூ சார். உங்களை மாதிரி இங்க ஒவ்வொருத்தரும் வேலை பார்த்தா நம்ம கம்பெனி நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு எங்கேயோ போயிடும். தேங்க்யூ சார். உங்க திறமைய நீங்க இந்த சென்னை பிரான்ச்ல மட்டும் காட்டினா போறாது, மத்த பிரான்ச்லயும் காட்டணும். சென்னைக்கு சமமா அந்த பிரான்ச்சஸும் வளரணும் இல்லையா? அதனால 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 ஏன் 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 பதறீங்க? நீங்க நினைச்சே பார்க்க முடியாத சம்பளத்தோட ஹரியானா பிரான்ச்சுக்கு உங்களை மாத்தலாம்னு முடிவு பண்ணிட்டேன். சார் சார் எனக்கு ஹரியானாலாம் வேண்டாம் சார், சென்னையே போதும் சார். சார் ப்ளீஸ் சார். சார் சார் அதை முடிவு பண்ண வேண்டியது நீங்க இல்ல, இந்த ஆபீஸ். சார் இருக்கலாம் சார், ஆனா எனக்கு சில கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. நான் இங்கேயே இருக்கேன் சார். ப்ளீஸ். பெரிய கமிட்மெண்ட் எனக்கு இல்லாததான். எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. நீங்க ஹரியானா போறீங்க, கம்பெனியை டாப்புக்கு கொண்டு வரீங்க. ஓகே? என்ன பேசாம நிக்கிறீங்க? ஓகே சொல்லுங்க. ஓகே சார். இன்னும் சத்தமா சொல்லுங்க. ஓகே சார். அது வணக்கம் கண்ணன் சார். உங்ககிட்ட இருந்து போன் வரும்னு எதிர்பார்த்தோம், வரல. அதான் நானும் செல்வியும் நேரா ஆபீஸ்க்கே வந்துட்டோம். நாடகம் வசனம் முழுக்கும் மனப்பாடம் பண்ணிட்டேன் சார். தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட செல்வி அப்படியே சொல்லுவா. வசனம் மட்டும் இல்ல, நடிச்சே காட்டுவா சார். அப்புறம் நீங்க சொன்ன அந்த கேரக்டர், ஏழ்மையான குடும்பத்து பொண்ணு, அந்த பொண்ணு கட்டுற புடவை வறுமையை காட்டுற மாதிரி இருக்கணும் இல்லையா? அதனால செல்வி அதை காட்டு. இதான் சார் அந்த புடவை. எப்படி சார், அந்த கேரக்டருக்கு இது சரியா இருக்குமா? இந்த பழைய புடவைக்கு செல்வி கடை கடையா அலைஞ்சு திரிஞ்சு வாங்கியிருக்கா. சும்மா கையில வாங்கி பாருங்க சார். என்ன அப்படி பாக்குறீங்க? இந்த புடவை சரியில்லைன்னா நோ ப்ராப்ளம், வேற புடவை மாத்தி தருவாங்க. அவங்க மாத்தி தருவாங்க சார், ஆனா நான் தான் உங்களை ஏமாத்திட்டேன். கண்ணன் சார் என்ன சொல்றீங்க? சாரி, டிராமா நடக்காது, கேன்சல் ஆயிடுச்சு. ஏன் சார்? புதுசா வந்த ஆபீசர் நாடகம் நடத்தக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டார் சார். அடடா, நாடகம் நடத்தக்கூடாதா? அப்புறம் ஏன் சார் செல்வியை இங்க வர சொன்னீங்க? நாடகத்துல வர வசனத்தை வேற கொடுத்து அதை படிக்க சொல்லி பிரமாதம் அப்படி இப்படின்னு உசுப்பேத்துனீங்களே சார். ரொம்ப சாரி சார். சாரி சொல்லிட்டா சரியா போயிடுமா? சார், இந்த புது ஆபீசர் வருவாரு, இப்படி சொல்லுவாருன்னு நாங்க எதிர்பார்க்கல சார். அங்கிள், இனிமே இவர்கிட்ட பேசுறது வேஸ்ட். வாங்கின அந்த அட்வான்ஸ் 10,000 அவர்கிட்ட திருப்பி கொடுத்துடலாம். செல்வி, அந்த அட்வான்ஸ் 10,000 நாம ஏன் திருப்பி தரணும்? நீ இதுக்காக ராத்திரி பகல வசனத்தை படிச்சிருக்க, நடிப்ப பிராக்டிஸ் பண்ணிருக்க, அந்த கேரக்டருக்கு ஏத்த புடவைய கடை கடையா ஏறி உன் பணத்தை போட்டு வாங்கியிருக்க, கஷ்டப்பட்டு இருக்க. அங்கிள், நான் இத கஷ்டமா நினைக்கல. எனக்குள்ள இருந்த ஆர்வம், இத நான் சந்தோஷமா தான் நினைக்கிறேன். என்ன பொண்ணுமா நீ, இப்படி அப்பாவியா இருக்கியம்மா. சரி, உன் இஷ்டம். மிஸ்டர் கண்ணன், அட்வான்ஸ் பணத்தை நாங்க இங்க வந்து தரமாட்டோம். அங்கிள், செல்வி நீ பேசாம இரு. இந்தாங்க, இது அட்ரஸ். இங்க வந்து ஆள் அனுப்பி நீங்களே வாங்கிக்கோங்க. தினேஷ், பொண்ணு வீட்டில் கொடுத்த அந்த டைம் எப்போ முடியுது? நாளைக்கு முடியுது, ஆனா என்ன பண்ண போறேன்னு தெரியல. என்ன தினேஷ், திடீர்னு இப்போ இந்த மாதிரி சொல்ற? ஆமா சுந்தர், அநேகமா நான் தோத்துருவேன். எந்த கார்த்திகை நினைச்சு சவால் விட்டேனோ அது வெறும் வாய்ஸ் அவடால் தான். இந்த பார், ஆஃபீஸில் என்னமோ நடந்திருக்கு, அது என்ன நடந்ததுன்னு முதல்ல சொல்லு. அதான் சொன்னேனே, ஆஃபீஸில் புதுசாக வந்த வீரபத்ரன் எல்லாத்தையும் தலைகளாக மாற்றிக்கிட்டு இருக்காருன்னு. என்ன ஹரியானாக்கு மாற்ற முடிவு பண்ணிட்டார். ஹரியானாவா? நீ சென்னையை விட்டு போனால்
நீ பார்த்த அந்த பெரிய இடமும் ஒன்று விட்டு போயிடுமே. நிச்சயமா போயிடும். அதான் என் கூட வேலை பார்க்குற கண்ணன் ஒரு பிளானோட இப்போ இங்க வரேன்னு சொல்லியிருக்கான். அதுக்கு 30,000 ஆகும்னு என்கிட்ட பணமும் வாங்கியிருக்கான். பணம் ஓகே, என்ன பிளானா? தெரியலையே, கண்ணா வந்தாதான் தெரியும். இரு, காலிங் மேல் சத்தம் கேட்குது. அநேகமா கண்ணன் தான். வா கண்ணா, இவர் தான் மிஸ்டர் சுந்தரம், என் ஃப்ரெண்டு. ஹலோ சார், தினேஷ் கொஞ்சம் இப்படி வரையா, பர்சனலாக பேசணும். கண்ணன், எதுவாக இருந்தாலும் சுந்தரம் எதிரிலேயே பேசலாம். என் ஃப்ரெண்டு தான் அவர். அதாவது தினேஷ், வீரபத்ரன் மனம் மாறி உன்னை சென்னையிலே இருக்கிற மாதிரி செய்ய எனக்கு ஒரே ஒரு வழி தான் தோணுது. முதல்ல அந்த வீரபத்ரன் மனம் மாறுவாரா? ஏன் மாற மாட்டார்? ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு வழி இருக்கு. இதுக்கு என்ன வழி, அதை சொல்லு. சொல்கிறேன். அதுக்கு முன்ன உன்னை தயாரிக்கணும். தயாரிக்கணுமா? என்ன நாடகமா தயாரிக்க போற? கிட்டத்தட்ட நாடகமே தான். நீ நடிக்காமலேயே உன்னை வச்சு ஒரு நாடகம். கொஞ்சம் புரியும்படியா சொல்றியா? அதான் வீரபத்ரன் ஆபீஸ்ல நாடகமே வேண்டாம்னு சொல்லிட்டாரே. ஆமா, அந்த ஆபீஸ் நாடகத்துல நடிக்க வேண்டிய நடிகையை உனக்காக நடிக்க சொல்ல போறேன். எங்க நடிக்க சொல்ல போற? அது சஸ்பென்ஸ். வீரபத்ரன் உன்னை கூப்பிட்டு உன்கிட்ட எதை கேட்டாலும் பாவமா முகத்தை வச்சுக்கிட்டு ஆமா ஆமான்னு சொல்லு. போருமா? என்னமோ இது ஏமாத்துற வேலை மாதிரி தெரியுதே. ஒரு ஏமாத்து வேலையும் இல்லை. வீரபத்ரன் அடுத்த வாரம் ஆஸ்திரேலியா பிரான்ச்சில் இன்சார்ஜ் எடுத்துக்கிறாரு. அதுக்கு முன்னால உன்னை ஹரியானாவுக்கு மாற்ற முடியாத மாதிரி பண்ணிடணும். வீரபத்ரன் ஆர்டரில் கையெழுத்து போட்டால் அவ்வளவுதான், மாற்றவே முடியாது. இருந்தாலும் தினேஷ், உனக்கு திவ்யா மகாலில் உன் ஃப்ரெண்டு கார்த்திக்கோட 4 மடங்கு ஓஹோன்னு கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமா? நடக்கணும் நடக்கணும். ஆனா இப்படி நாடகம் போட்டு தான் நடக்கணுமா? சரி, முதல்ல அந்த நடிகை இதுக்கு சம்மதிப்பாங்களா? இப்போ அவங்க வீட்டுக்கு போயிட்டு தான் வரேன். அங்கே அங்கிள், கண்ணன் சார் வந்திருக்காரு. இந்த அட்வான்ஸ் 10,000 இந்தாங்க, நீங்களே கொடுத்துருங்க. இருங்க, நான் இவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஏன் சார், நடிக்கிறவங்க என்ன உங்களுக்கு அவ்வளவு சீப்பா ஆயிட்டாங்களா? நீங்க கூப்பிட்டா நடிக்க வரணும், வேண்டான்னா பேசாம போயிடணுமா? செல்வி, அப்பா ரொம்ப பாவம். யார்கிட்டயோ கடன் வாங்கி தொலைச்சிட்டான். அதை இன்னைக்கு தரதா வேற ப்ராமிஸ் பண்ணிட்டான். கடங்கான அன்னைக்கே சத்தம் போட்டு போனான், தெரியும்ல? ராஜன், இதெல்லாம் எதுக்கு அவகிட்ட சொல்லிட்டு? நம்ம கஷ்டத்தை சொல்றதுல தப்பே இல்லை. சார், செல்வி அப்பா எவ்வளோ கடன் வாங்கியிருக்கார்? 20,000 ரூபா. ஏன், நீங்க தர போறீங்களா? 20,000 தானே? இந்தாங்க அந்த 20,000. கண்ணன் சார், என்னது நிஜமாவே தரீங்க? செல்வி என் நாடகத்தில் தான் நடிக்க முடியல, ஆனால் வேற இடத்துல நடிக்க வைக்க போகிறேன். எங்கள் ஆஃபீஸில் நாடகம்னா 20,000 தான், இங்கே 30,000. நீங்க 30,000 கொடுக்கறத பார்த்தா ஏதோ பிரச்சனை இருக்கும் போல இருக்கு. அப்பா, எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். முதல்ல இப்போ உங்க கடன் பிரச்சனை தீரணும். சூப்பர் செல்வி. பிரச்சனைன்னு பயந்து ஓடி ஒளியாம இப்படித்தான் எதிர்த்து நிக்கணும். ஒரு கை பாத்துறணும். கண்ணன் சார், நான் ரெடி. ஸோ தினேஷ், உனக்கு ஒரு தேவை இருக்கு, அதுக்கு அந்த செல்வி உதவ போறாங்க. செல்விக்கு ஒரு தேவை இருக்கு, அதுக்கு நீங்க உதவ போறீங்க. தட்ஸ் ஆல். இருந்தாலும் நீ என்ன பண்ண போற? அது சஸ்பென்ஸ். எஸ், கம் இன். வணக்கம் சார், என் பேரு. உன் பேரெல்லாம் நான் கேட்கல. எதுக்கு வந்த? நான் ஒரு துரதிருஷ்டசாலி சார். நான் எங்க போனாலும் அன்பா ஆதரவா என்னை உட்கார வச்சு யாரும் பேச மாட்டாங்க. ஏன் வந்தேன், எதுக்கு வந்தேன்னு தான் கேட்பாங்க. இப்போ நீங்க கேட்கல, அந்த மாதிரி தான் வரேன் சார். நில்லு. உன் பேர் என்ன? செல்வி. சரி உட்காரு. ஏன் சோஃபா மனையில் உட்கார்ற? நல்லா வசதியா உட்காருமா. குடிக்க தண்ணி வேணுமா? ஏம்மா ஏன் ஆடற? இது வரைக்கும் இவ்வளவு அன்பா என்கிட்ட யாருமே கேட்டதில்லை. சரி கண்ணை தொடச்சுக்கோமா. இப்ப சொல்லு, நீ ஏன் இங்க வந்த? எதுக்கு வந்த? உங்க ஆபீஸ்ல தினேஷ்னு. ஆமா, தினேஷ். அதுக்கு என்ன? நீங்க அவரை ஹரியானாவுக்கு மாத்த போறீங்களா? ஓ, இப்ப புரிஞ்சு போச்சு. அந்த தினேஷ் உன்னை இங்க அனுப்பி வச்சிருக்கானா? இல்ல சார், நான் அவரை பார்க்கல. என்ன அவர் பார்க்கல, நானா தான் வந்தேன். இந்த பாருமா, நான் ரொம்ப கண்டிப்பானவன்.
என்கிட்ட எந்த சிபாரிசும் எடுபடாது. நான் ஒன்று முடிவு பண்ணது தான். அதை யாராலும் மாற்ற முடியாது. தெரியும் சார், இத்தனை வருஷமா ஆபீஸ்ல நடந்துகிட்டு இருந்த நாடகத்தை நடத்தக்கூடாதுன்னு ஒரேடியா நிறுத்திட்டீங்களே. உனக்கு எப்படி தெரியாது? அந்த நாடகத்துல நடிச்சிருக்க வேண்டிய துரதிருஷ்டசாலியே நான் தான். இப்போ நீ தினேஷ்காக வந்தியா இல்லை நாடகத்துக்காக வந்தியா? ரெண்டும் தான் சார். புரியலையே. தினேஷ் என்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்பினாரு. படுத்த படுக்கையா இருக்கிற தினேஷ் அம்மாவுக்கு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த என்ன பிடிக்கல. ஒரு வழியா தினேஷ் அவங்க அம்மாவை சம்மதிக்க வச்சாரு. சம்மதிக்க வச்ச 2 நாள்ல நீங்க அவர் ஹரியானா மாத்த போறது தினேஷ் அம்மாவுக்கு தெரிஞ்சது. அவ்வளவுதான். நான் ராசி இல்லாதவன், என்னாலதான் இதெல்லாம் நடக்குதுன்னு என்னை திட்டுனாங்க. இதில் உன் ராசி எங்கே வந்துச்சு? சொல்லப்போனால் தினேஷ்க்கு நல்ல சம்பளம் கொடுத்து பெரிய ப்ரமோஷன் கொடுத்து தானே அனுப்புகிறோம். இல்லை சார், இது உங்க பார்வை. ஆனா அந்த அம்மா பார்வையில் பாருங்க, படுத்த படுக்கையா கிடக்கிற அந்த அம்மா தான் பெத்த மகன் கடைசி காலத்துல தன் பக்கத்துல இருக்கணும்னு நினைக்கிறதுல என்ன சார் தப்பு? சரி, உன் பேர் என்ன சொன்ன? செல்வி தானே? செல்வி, உன்னை அந்த அம்மா ராசி இல்லாதவன் திட்டினா கூட அந்த அம்மாவுக்காக நீ விட்டு கொடுக்காம ரொம்ப புத்திசாலித்தனமாக பேசுகிற. எதுக்குமே கலங்காத என்னையே நீ கலங்க வச்சிட்டம்மா. ஆமாம், இதெல்லாம் நீ எங்கே கற்றுக்கிட்ட? நாடகத்துல தான். என்னது, நாடகத்தில் இருந்தா? ஆமாம் சார், நாடகத்தில் நாங்கள் பேசுறது வெறும் வசனம் மட்டும் இல்லை, சில சமயம் அதுவே எங்களுக்கு வாழ்க்கையில் உதவும். எங்கள் ஆஃபீஸ் நாடகத்தில் நீ நடிக்கிறதா இருந்ததா? ஆமாம் சார், அங்கேயும் என் துரதிருஷ்டம். நாடகம் நடத்தக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. தினேஷை ஹரியானா போக சொல்லிட்டீங்க. இவ்வளவு எதுக்கு சார்? இப்போ நான் கட்டியிருக்கிற இந்த புடவை ரொம்ப சுமாராக இருக்கு. இது ஆஃபீஸ் நாடகத்துக்காக தேடி அலைஞ்சு வாங்கினது. நான் வரேன் சார். நில்லு செல்வி, ஆஃபீஸ் விஷயம் பேச தினேஷையும் கண்ணனையும் இங்கே வர சொல்லியிருக்கேன். அவங்கள பார்த்துட்டு நீ அப்புறமா போகலாம். வாங்க தினேஷ், கண்ணன். ஆமாம், உங்களோட வந்திருக்கிறாரு இவர் யாரு? சார், இவர் பேர் மிஸ்டர் சுந்தரம், என் ஃப்ரெண்டு. தினேஷ், மனசை விட்டு சொல்றேன்பா, செல்வியை நீ மனைவியை அடையறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். எந்த கல்லையும் கரைக்கிற திறமை செல்வி கிட்ட இருக்கு. என் மனசையே அப்படியே மாத்திட்டாங்க. தினேஷ், நீங்க சென்னையிலே இருங்க, ஹரியானா வேண்டவே வேண்டாம். தேங்க்யூ சார். அத இந்த செல்வி கிட்ட சொல்லுங்க. கண்ணன் சார், நீங்களும் ஆபீஸ்ல நாடகத்தை நடத்துங்க. சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். இதுக்கும் காரணம் செல்விதான். அப்புறம் தினேஷ், இந்தாங்க இந்த மோதிரத்தை நீங்க வச்சுக்கோங்க. சார், எதுக்கு சார் இந்த தங்க மோதிரம்? நாளைக்கு நான் ஆஸ்திரேலியா போறேன். அங்க ஒருத்தருக்கு பிரசன்ட் பண்ண இந்த தங்க மோதிரத்தை வாங்கினேன். உங்க கல்யாணத்தப்ப வர முடியுமான்னு தெரியல. அதனாலதான் இப்ப இந்த தங்க மோதிரத்தை ஏன் முன்னால நீங்களே செல்விக்கு போட்டு விடுங்க. தினேஷ், ஏன் தயங்குறீங்க? செல்வி, நீ எதுக்குமா தயங்குற? விரல நீட்டு. அப்படிதான். வெரி குட், வெரி குட். வாழ்க வளமுடன். எல்லாரும் கை தட்டுங்க. நீங்க எல்லாரும் பேசிக்கிட்டே இருங்க. உங்க எல்லாருக்கும் என் கையாலேயே காஃபி போட்டுட்டு கொண்டு வரேன். என்ன இது, இங்க எதிர்பார்க்காத விஷயம் எல்லாம் என்னென்னோ நடக்குது. வீரபத்ரன் சார் வேற உள்ள காஃபி போட போயிட்டாரு. தினேஷ், இப்போ என்ன பண்ண போற? செல்வி, செல்வி, இப்ப ஏன் அந்த மோதிரத்தை கழட்டுற? எதுக்குமா கழட்டுற? இத தினேஷ் விருப்பப்பட்டு போடலப்பா. யார் சொன்னது? செல்வி, உங்களை எப்போ இந்த எளிமையான புடவையில பார்த்தேனோ அப்பவே உங்களை நான் விரும்பிட்டேன். ஆனா உங்களுக்கு நான் வேண்டாம்னா வேண்டாம். இல்ல தினேஷ், நீங்க எனக்கு வேணும். தினேஷ், அப்போ இந்த திவ்யா மஹால் எதுவுமே தேவையில்லை, செல்வியே போதும். இதுவரை அலையும் ஆசைகள் நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் அகஸ்டோ. நடித்தவர்கள் தினேஷாக பி. ராமன், சுந்தரமாக எஸ். சுந்தரராஜன், ராஜனாக வி. சசிகுமார், செல்வியாக எஸ். ஜெயந்தி, ரேவதியாக ஆர். கீதா ஆகியோர். அமைப்பில் உதவி டி. சுஜின்குமார். அமைப்பு கே.ஆர். ஜெய்கணேஷ், எம். ரமேஷ். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.